இப்ப முதல் முறையா துரை வைகோ அவர்கள் அரசியலுக்கு வரும்போது, நீங்க உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் பதவிய விட்டு தர்றேன் அப்படின்னு சொல்லும்போது, இது எஸ்சி அடிப்படையில குடுக்கப்பட்ட பதவி உங்களுக்கு அப்படின்னு இதை எப்படி துரை வைகோ குடுக்க முடியும்? அப்படின்னு வைகோ அவர்கள் பேசினதா, வல்லம் பஷீர் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அப்படி பேசினாரா? இல்ல அது உண்மைதான். அது என்னன்னா, அது நான் வெள்ளந்தியா சொன்னேன். இது மாதிரி அவர் வரணும் அப்படின்றதுக்காக அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கறதுன்னா, இது மாதிரி துணை பொதுச் செயலாளர் பொறுப்போட கொடுங்க. ஏன்னா அது கூட நான் விலகிட்டவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கடுமையான விமர்சனத்துக்கு நான் ஆளாக்கப்பட்டேன். 1000 இருந்தாலும் அவர் செல்வமும் செல்வாக்கும் பெற்ற ஒரு பெரிய செல்வந்தர் வீட்டு குடும்பங்கள். ஒரு பெரிய பண்ணையார் நிலைமை, ஒரு ஜமீன் குடும்பம் மாதிரி அவங்க இருப்பாங்க. ஒரு பெரிய லெகசி, பெரிய பாரம்பரியம். அவர் ஒரு கட்சி உருவாக்குறாரு. அவங்க பிள்ளைக்கு நான் போய் எப்படி நான் பொறுப்பு கொடுக்க முடியும்? இது இயல்பான ஒரு சிந்தனை தானே, உளவியல் ரீதியான அப்போ நான் சொல்லியிருக்க கூடாது. அது நான் போட்டதானே சார் உனக்கு துணை பேச்சு, நீ என் பிள்ளை கொடுப்பியா? அது என்ன திமிருதனமான வார்த்தை? இது வரும் தானே மனசுக்குள்ள. உங்களுக்கு அந்த இடமே காயப்பட்டீங்க. அன்னையிலேருந்து நான் உருவானது தான். அதுலேருந்து நான் என்னுடைய பார்வையை நான் குறைச்சிட்டேன். அவர் குறித்து நான் எங்கேயும் பேசுறதில்ல.